பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் வலதுகரம், அவருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வலதுகரம் எப்படிப்பட்ட கரம் வந்து பார்ப்போம். சங்கீதம் 89:13. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. 62:11 சொல்லுது, வல்லமை கர்த்தருடையது. பலத்தினாலே வரல, பராக்கிரம தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய கரம் ஆவியானவருடைய கரம். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. பராக்கிரமமான கரம். உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அதான் சங்கீதக்காரன் மோச மூலமாக எழுதியிருக்கிறதில்லை. மோச சங்கீதக்காரன் எழுதிக்கிறதை பாருங்கள். உன்னதமானவருடைய மரவில் சர்வ வல்லவர்களிடம் தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி நிறன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் சொல்லி அவர் உன்னை வேடனுடைய கண்டைக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி. 63ஆம் சங்கீதத்தில் ஒரு கரம் இருந்து பார்ப்போம். 63ஆம் சங்கீதத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய சோதரம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆத்துமா அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பின்னாலே போய்கொண்டு. அதான் 1:16-11 சொல்லுது, நித்தமும் அவரை தேட வேண்டும். அது படிப்போம். 1 16:11. 1 தைரியமுண்டு. ஹல்லேலூயா. Look to the Lord and His strength, seek His face always. அதான் அந்த மூல அர்த்தம். எப்பொழுதும் அவரை தேடணும், நாட வேண்டும். எரேமியாவும் கூட எரேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்குது ஜீவ வார்த்தைகள். சிறு வயதிலே அவரை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளை. ஆண்டவரே சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளைன்னு நீ சொல்கிறேன், தாயின் கருவில் உன்னை உருவாகும் முன்னே, எலும்புகள் கூடி சேருவதற்கு முன்னே உன்னை நான் அழைத்தேன் இந்த ஊழியத்துக்காக. ஹல்லேலூயா. இப்போ எரேமியா ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஜீவன் உண்டாகுவதற்கும் அந்த ஜீவன் பெருகுவதும் செய்யும். ஹல்லேலூயா. அதாவது ஞான் திருடனுக்கு அழிக்கிறதுக்கு கொள்ளதுக்கும் இருக்கு. திருடன் கை கட்டி கொண்டு வருமா? ஹல்லேலூயா. இப்படி கை கட்டியை கொண்டு வருமா திருடன்? அவன் திருடதுக்கு கண்டு கரங்களை வச்சு திருடும், கொல்லும், அழிக்கும், வேறொந்துக்கும் வரான். ஹல்லேலூயா. எனக்கு கதவை திறந்து போட்டு தான் நான் தூங்குறேன். ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு போகுது. 24 hours எங்கள் வீட்டுக்கு வெளியே இப்போ ஊழியத்துக்கு போனால் கூட மேல் வீடும் கீழ் வீடெல்லாம் திறந்து போட்டு தான் போகிறார். இங்கே எடுக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை யாருக்கும். ஹல்லேலூயா. கல் மண்ணெல்லாம் யாருக்கும் தேவையா? 50 சவரன் கோல்டு இருந்தால் நமக்கு பயம் இருக்கும். நமக்கு பயம் இல்லை. என்ற பொக்கிஷம் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வருന്നത് வரையிலும் சந்தோஷமாக இருப்போம். என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு சரி, என்ன இருக்குது இல்லைன்னு சரி, உள்ளது போதும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது கடல் வழி நடந்து வர்றார். கடல், சமுத்திரம். முன்னே ரெட் சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை கொண்டு வரும்போது 30 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள். மோசே ஏதாவது பேசியா எல்லாரும் கேட்க முடியுமா? 30 லட்சம் ஜனங்கள். அவரை பக்கத்தில் நிற்கிறவரும் கேட்பாரு. அப்போது அவருக்கு முன்னே நடந்து போவார், வழிகாட்டுவார். ஜனங்கள் எல்லாம் அவரை பின்னால் போவோம்.
ஏதெல்லாம் பள்ளத்தாக்குள்ள நடந்து 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 டயர்டாகி பின்ன அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கவே முடியலை. அவருக்கு டயர்டாகி போச்சு. எந்த ஆயுதங்களும் இல்லை. அவர் ஒன்றுக்கும் உதவாத்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து எங்கே நிற்குது? 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே உள்ள ஜனங்கள் எங்கே நிற்குது? செங்கடலிൻ്റെ முன்னே நிற்குது. அங்கே நின்று பார்த்தா பின்னாலே யார் வருது? பின்னால் நிற்கிறவருக்கு தான் பார்க்க முடியும். சரிதானே பாயிண்ட்? பின்னால் நிற்கின்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் பின்னால் யார் பிறகு பின்னால் தொடர்ந்து வருது? சத்ரு பின்னால் வருது. அப்போ சத்ரு வரும்படியாக தான் ஆண்டவர் இவரை பல வழிகளிலே நடக்க வச்சு, பல ரூட்டுகளிலே நடக்க வச்சு, நேரடியாக இங்கே செங்கடலுக்கு வரலாம், பல இடங்களிலூட நடக்க வச்சு அவரை டயர்டாக்கி ஒன்றுக்கு முதகாத்தா ஆக்கி அவரால் முடியல. 30 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள். அப்பொழுது அவர் செங்கடலில் முன்னே நிற்கிறது. அவரோட கையில் ஆயுதங்கள் இருந்தாலும் அவருக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அடிமைகளாக இருந்தவர்கள் அந்த ஈஜிப்திலே பாரோவின் சேனைகள் எல்லாம் இப்போ இவங்களை அழிக்கலாம், கொல்லலாம், எல்லாத்திலையும் கட் பண்ணிடலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் எடுத்து படித்து பாரு. எஸ்தர் 3 அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்குது. அதில் சொல்லுது, ஹாமான் சொல்கிறாரு, இந்த ஒரு நாளுக்குள்ளே எல்லாத்திலையும் கொந்துடணும். 127 ராஜ்யங்களில் யூத குலத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களை, சிறுவர்களை, பெரியவர்களை, கர்ப்பிணிகளை, அன்பர்ன் சைல்டு ஆல்சோ எல்லாத்திலையும் கொந்துடணும், அழிச்சிடணும், முற்றிலுமாக வெட்டி வெட்டி கொந்துடணும். ஒருவரும் போல் இருக்கக்கூடாது, ஓரெண்ணம் போல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஹாமான் ராஜா கட்டளை போட்டுட்டு போனார். ராஜாவோட மோதிரம் போட்டிருக்கிறாரு, முதிரை போட்டாச்சு. பிரியமான தெய்வ மக்களே, இதே போல் ஒரு சிச்சுவேஷன் அங்கே வருது. அப்ரகாமிൻ്റെ சந்ததி, ஈசாக்கிൻ്റെ சந்ததி, யாக்கோபிൻ്റെ சந்ததி ஆண்டவர் கைவிடுமா? அழைத்தவராரு, கொண்டு வர போன் சொன்னதாரு, மோசையோடு சொன்னதாரு, பரலோக தேவன், சர்வ பிரம்மாண்டத்துக்கு உடையவராகுന്ന தேவன். செங்கடலில் முன்னதிக்கும் போது ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் பார்க்கிறார். பின்னால் வருന്നത് யாரு? ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு முன்னே கடல். மோசை பேசுகிறது யாருக்கெல்லாம்? பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம். പക്ഷേ மோசை ஆண்டவரோடு பேசினார். ஆமென். அவர் செங்கடல் 2 வாய்ப்பில் இருந்தார். ஆண்டவருடைய காற்று மோசையுடைய கையில் இருந்த கொம்பு அடிக்க சொன்னார். ஊழியக்காரனை கனம் பண்ணுന്ന தேவனை ஊழியக்காரன் சொல்லிதான் செய்வோம். த பெஸ்ட் ஹீலிங், த பெஸ்ட் க்ளோத்ஸ், பெஸ்ட் ப்ரொடெக்ஷன், பெஸ்ட் ஹவுஸ், பெஸ்ட் சில்ட்ரன்ஸ், பெஸ்ட் எல்லாம் பெஸ்ட்டு சிறந்தது ஊழியக்காரனுக்கு தான் ஆண்டவர் வச்சு. ஊழியக்காரனை முழு சுகத்தை விரும்ப தேவனுக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். கடல் 2 வாய்ப்பில் இருந்தார். ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவருக்கே அவர் காட்டி வீசலாம். പക്ഷേ ஊழியக்காரனை சொல்லி, மோசே உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கரத்தில் இருக்கிறது என்ன, ஒரு கொம்பு வச்சு அந்த அடி. உடனே கடல் 2 வாய்ப்பில் இருந்தார். மோசைக்கு இவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு பாருங்க. அது இல்லையா? ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறார். പക്ഷേ அவரை ஊழியக்காரை கொண்டு தான் செய்ய வைப்பார். ஆமென். அப்படி அந்த கடல் வழி, கடலை வெட்டாந்தரை ஆக்கிச்சு. கடல் அடியிலூടെ நடந்து போகிறாரு. 30 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள். அப்பொழுது பின்னால் வருந்தவரை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சத்ரு வருது, பின்னாலே வாழும் பரிചയായിട്ട് അവർ നടക്കുന്ന വഴിയിலே கடல் அடியிலூടെ வெட்டாந்தர பாறை மேலே நடந்து போகிறார் தேவஜனங்கள். அதே வழியில் அவர்கள் கொல்ல வர்றார். ஆண்டவர் என்ன செய்தார்? அதே இந்த இஸ்ரவேல் மக்கள், எபிரேய மக்களாயிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் வரும்போது கடலை, அந்த சத்ரு இருந்த வழியில் இருந்த கடல் அப்படியே அவர்களை முழிக்கணும். இவர்கள் மேலே வனாந்தரத்தில் ஏறி வந்தாச்சு. கர்த்தர் காத்தா இல்லையா? கர்த்தர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எழுதிய எரமியா சாதாரண ஊழியக்காரனா? அல்பமானவரை அற்புதமாக்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. மீன் பிடிச்சு போன பேதுரு கூட இருக்கிற சீஷர்களை கூட கொண்டு போனார். முதல் சீஷன் பேதுரு, மீன்பிடித்தக்காரன். வந்து கேட்குறல்ல, என்ன பேதுரு ஒன்றும் இல்லையேன்னு கேட்குறாரு. இப்போ பிடிச்ச மீன் எல்லாம் இதுதான், கொண்டு வா. ஆண்டவரே அவர்களுக்காக நல்ல மீனும் எல்லாம் அப்பத்தை எல்லாம்
ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. உங்களோட அப்பாவுக்கு தெரியும். 66:13 சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலை காப்போம், ஆத்மாவை காப்பார். ஆமேன். கர்த்தராய தேவன் சாதாரண தெய்வம் அல்ல. எல்லா சாமி போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாமி என்று சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த இடத்துல என்ன வந்து வரட்டும், 30 வருஷமாய் சொல்லுது. அதான் மெகாஃபோன் ஊழியம், டவுன் மினிஸ்ட்ரி, கைப்பிரதி ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் செய்யலாம். ஆத்மா எனக்கு போதும் என்ற கூட வந்து சேரணும் இல்லை. அதாவது ஆலயங்களுக்கு போட்டோம். இப்போ சொல்லுவாங்க ஜனங்கள், இது ஒரு சாமி தான். அப்படி அல்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி காட். அவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மாத்திரமே ஜீவிக்கிற தேவன். அவர் மாத்திரமே வானத்தையும் பூமியும் சர்வ ஜராஜரங்களை, சூரிய சந்திர நட்சத்திர ஜராஜரங்களை படைத்த தேவன். ஒரு வார்த்தை சொன்ன போது சமுத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திர ஜராஜரங்கள் இக்கடந்த எல்லாம் உண்டாகப்பட்டது. ஒரு வார்த்தை உண்டாக கடவுது. லெட் தேர் பி லைட் ஓவர். இந்த சொந்தம் எல்லாம் உண்டாச்சு. லெட் தேர் பி லைட். அவர் சொன்னாலாக காற்றில் நிற்கும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. 19:26 படித்து பாருங்கள். மேத்யூ. அல்லேலூயா. ஆண்டவரே, மார்க் 5:37 படித்து பாருங்கள். அல்லேலூயா. காற்று நிற்கும், கடல் அமைதியாயிடும், சமுத்திரத்தில் மேல் நடந்தார், மரித்த லாசரை உயிர்ப்பித்தார், காக்கார் அவர் சொல்வதை கீழ்ப்படியும், எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. எபேசர் அல்லேலூயா 1:22 படித்து பாருங்கள். அல்லேலூயா. என்ன எழுதியிருக்குது? 1:22 படித்து பாருங்கள். ஏதாவது தவறு இருக்கிறதா சொல்லுங்க. அல்லேலூயா. 1:22 ஆவியானவர் சொல்லுகிறார், சகலத்தையும் அவரை பாதத்துக்கு கீழே, சூரியன் அவரை பாதத்துக்கு கீழே, வானம் அவரை பாதத்துக்கு கீழே, ஓசாலேர் அவர் பாதத்துக்கு கீழே, வானாதி வானங்கள் எல்லாம் அவரை பாதத்துக்கு கீழே, பூமி அவரை பாதப்படி. அல்லேலூயா. எல்லா தேவர்களும் மிகவும் பெரிய தேவனானபடினாலே துதிக்க வேண்டியவர் அவர். அவர் ஸ்தோத்திர அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்தன், மரணத்தை ஜெயிச்சவர், ஏசா 25:8 ஜெயிச்சவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அது எழுதும்போது, ஏசா தீர்க்கதரிசி எழுதும்போது, அல்லேலூயா, இயேசு வருந்ததுக்கு 750 years before, 750 years after Jesus born, 2024 வருஷத்துக்கு முன்னே இயேசு பிறந்தார். 2024 வருஷத்துக்கு முன்னே, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னே, 780 வருஷத்துக்கு முன்னே எழுதிய வார்த்தை நிறைவேற்றியது. 1 கொரிந்தியர் 15:3, 4 வசனம், 5 வசனம், 6 வசனம் படித்து பாருங்க. வார்த்தை மாறாது. மனிதன் மாறும், மனிதன் மாய. உலகம் மாறும், உலகம் மாய. வானமும் பூமி ஒழிஞ்சு போயிடும். நாம் எல்லாம் மண்ணான சரீரம். எர்த்து ரிலேட்டட் டு எர்த். அதாவது மண்ணுக்கு போயிடுது, விடுதிக்கு போயிடுது. அல்லேலூயா. പക്ഷേ ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் நம்முடைய எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான இந்த மண் சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு கடைசி காலத்தில் அவர் வரும்போது பிரதான எக்கால தஸ்ஸலோனிக்கேயருக்கு எழுதிக்குது. பிரதான எக்கால தூதனுடைய எக்கால சத்தம் துணிக்கும் அப்பொழுது கல்லறையில் இருக்கிற அத்தனை பரிசுத்தமானவருக்கு காத்திருந்த அத்தனை மக்களும், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவர் துதிச்சவர், ஆராதித்தவர், அவர்களுக்காக ஹல்லேலூயா கஷ்டங்கள் அனுபவித்தவர் எல்லாவரும், பரிசுத்தவங்கள் எல்லாரும், கிறிஸ்துவர்கள் எல்லாவரும் அப்படியே உயர்த்தெழுந்து போவோம். கல்லறையில் இருக்கிற முதல்ல, அப்புறம் உயிரோடு இருக்கின்றவர் நாமும் அப்படி போய். பிரியமானவர்களே, எபேசியர் 1:22 சாகாலதும் அவரை பாதத்துக்கு கீழே. அல்லேலூயா. அவருடைய வியாபரிக்கிற ஆவி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தும். அல்லேலூயா. சகலதும் ஒபே பண்ணும், பயப்படும். இக்காலம் தான் 33 கோடி கடவுளது மனுஷன் உண்டாக்கி 10 விரலான உண்டாக்கி இந்த எல்லா கடவுள்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிൻ്റെ பிள்ளைகளுக்கு மந்திரம் தந்திரம் வாய்க்காது. அதுக்கு ஞானே உதாரணம். அல்லேலூயா. சூன்யங்கள் வாய்க்காது, விச்சக்கிராஃப்ட் வாய்க்காது. அல்லேலூயா. மரணமே வந்தாலும் ஜீவனாக்கி மாற்றுவாங்க ஆண்டவர். அல்லேலூயா. எரேமியா
1 ராஜாவு 2 ராஜாவு எழுதி பாருங்க. அவர் என்ன சொன்னார்? அவரிடத்துல ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல நீ போப்பா, அந்த இடத்துல போ, நான் சின்ன பையன் ஆண்டவரே அப்படி சொன்னார். சின்ன பையனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தே இல்லை. சவுலினை பவுலாசாக்கி மாற்றியதே இல்லை. அல்லேலூயா. டெஸ்ட்ராயரை பில்டராയി மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். அதுதான் நீதியின் வலதுகரம். அவர் அநீதிக்காக அடிக்கப்பட்டில்லை. அவரே எல்லாம் பாபம் ചെയ്തിട്ടാ അടിക്കപ്പെട്ടത്. നമ്മുടെ അത്തனை ദണ്ഡനയും അവരെ ഏറ്റുകൊണ്ടില്ലേ യേശു ക്രിസ്തു. ന്യായം വിസാരിക്കാമേയല്ലേ അവരെ ചിത്രവധം ചെയ്ത്. അപ്പോൾ என்னென்ன பண்ணியது? ஆயிரக்கணக்கிന് ஜனங்களே தலை துணி போட்டு குத்தினாரு, உள்ளிலும் வெளியிலும் காயங்கள். இந்த பாட்டு கேட்டிருக்குதா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடனே. களிமண்ணான தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் நமக்கு வச்சா நம்ம ഉണ്ടാക്കിയിരുന്നെങ്കിൽ என்ன அவர் வாழ முடியுமா? 2023 எத்தனையோ 100 பிள்ளைகளை உயிரோடு வெட்டி கீறி கிட்னி லிவர் ஹேர்ட்டெல்லாம் எடுத்து துர்மார்கன்மார் விற்று பணம் ഉണ്ടാക്കിனார்கள். അതിനേക്കാളും ഭയങ്കരமான കഷ്ടം കൊറോണ ടൈമിൽ 2020, 21, 22 പുഴയിലെ ഒരു പാസ്റ്റർ ഓടി വന്നാർ. ஐயா എന്നെ ആംബുലൻസിൻ്റെ വഴിയിൽ ഞങ്ങളുടെ தெரியாமல் വന്നു പോയിച്ച് എന്നെ പിടിക്കാൻ ജനങ്ങൾ വന്നാർ. ജനങ്ങളെ ഓടിച്ചിട്ട് പിടിക്കാം. വ്യാധി ഇല്ലാത്ത മക്കളെയും കൂടെ പിടിച്ചുകൊണ്ട് പോകണം. ടാർഗറ്റ് കറക്റ്റ് ആവട്ടെന്ന് ചൊല്ലി. പണം, ആശ, പിശാചിൻ്റെ ക്രിയകൾ. മനുഷ്യനുക്ക് ആണ്ടവർ എന്നാ കൊടുത്താൽ അവനെ സമ്പാദിക്കാനുള്ള ജ്ഞാനത്തെ, വേല ചെയ്യാനുള്ള ആരോഗ്യത്തെ, ഏതിരുന്നാലും ഇല്ലെങ്കിലും കർത്തർ കൊടുപ്പാർ. ഹല്ലേലൂയ. GH ആശുപത്രിയിൽ 3 മാസം കോമ സ്റ്റേജിൽ കിടന്നു. ഞാൻ ജീവനില്ല, കണ്ണില്ല, മൂക്കില്ല, ഒന്നുമില്ല. இந்த இடத்துல விரல் வச்சால் கீழே இறங்கி வரும். எலும்பு, மாம்சம் இல்லை. என் ஆண்டவரும் அதே போல் எலும்பு மாத்திரம்தான் இருந்தது. எலும்புகள் எண்ணி எடுக்கலாம் சிலவேல. மாம்சத்தோடு எலும்பு இருந்தால் தானே சுகமுண்டாகும், பலம் உண்டாகும். இயேசுவின் சரீரத்தில் அடிக்கப்பட்ட அத்தனை மாம்சம் அடித்து நொறுக்கின்னு எடுத்து. அல்லேலூயா. இப்படி படுக்க முடியாது எனக்கு. இந்த 2 சைடும் பயங்கர வேதனை வரும். இயேசு எனக்காக பாடுகள் சகிச்சார். அந்த காயங்களிலே, சிலுவையிலே காயங்களிலே எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு தான் இயேசு காயப்பட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய வலங்கரம் பராக்கிரமம் உள்ளகரம். அல்லேலூயா. பூமியின் குடிகளே, கர்த்தருடைய நாமத்தை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். நாளுக்கு நாள் பாடணும், டெய்லி பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்? பாட்டினால அறிவிக்கணும். அல்லேலூயா. அதான் இந்த பாட்டை பாடினேன். வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. எரமியா அப்படிதான். எரமியாட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவரே? நீ அந்த குயவன் அவரோட வேறு இருக்கிறாரு, அந்த இடத்துல போய் பாரு. குயவன் இடத்துலேக்கு அவர் போனார். மற்ற சொந்தோண்டே போனால் குயவன் அங்கே போனால் குயவன் இடத்துல போனால் ஒரு சக்கரம் அப்படி கறங்குது. டை, மண்பானை உண்டாக்குந்த டை கறங்குது பாருங்க. அதான் பார்த்தது அவர். குயவன் கை, வலன் கை, அந்த உள்ளே அந்த உளையான சேத்தந்த ഞാൻ சொன்னேன். அந்த குயவன் கரம் மண்ணுக்குள்ளே அப்படி பிசைஞ்சு கறங்கும் போது இடது கை ஷேப் உண்டாக்குறது, வலது கை உள்ளிலும் வெளியிலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குயவன் அப்படியே உண்டாகும். அல்லேலூயா. உள்ளிலும் வெளியிலும் அபிஷேகம். நோவாவோட கப்பல் நல்ல வேலையெல்லாம் முடித்ததுக்கு உடனே நோவா என்ன செய்கிறார்?
வெளியிலே உள்ளிலெல்லாம் நல்லா கீழே தேய்ச்சாச்சு. அப்புறம் வெளியில் கீழாச்சு, உள்ளிலும் வெளியில் கீழே. எதுக்கு தேய்க்கிறது? கீழே தேய்க்கிறது. இக்காரணம் நம் மிருகங்கள் அத்தனையும் அதில் உள்ளே போகும். நல்ல 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 இணை உள்ளது, கெட்ட இணை உள்ளது, ஜோடியாகி போயிடும். அதுங்க சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்காங்க, யூரின் போவாங்க, எல்லாம் அதில் போவோம். அப்போ அந்த கப்பல் தடி கொண்டெல்லாம் உண்டாக்குறது. கெட்டு போகக்கூடாது. நாம் கெட்டு போகாதபடிக்கு உள்ளில், அதான் அந்த குயவன் இடத்துல போவான்னு சொன்னான் எரமியா போய் பார்த்தா குயவன் அந்த மண் போட்டதுக்கப்புறம் அந்த டைக்கு உள்ளே போட்டோன்னு அவர் வலது கரம் அந்த உள்ளே இறக்கினார். உள்ளே இறக்கும் போது ஒரு பானை ஆகிட்டு இடது கையில் அதை ஷேப் உண்டாக்கிறதுக்கு. இப்படி பாருங்கள், உள்ளிலும் வெளியிலும் அபிஷேகம் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது பனி போல இறங்குന്ന ஒரு மழை. உன்னை மறுரூபப்படுத்தும், டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவருடைய குயவனுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கணும். அதான் 63ஆம் சங்கீதத்தில் அருமையான தாவீது ஐயா சொல்லுகிறார். 63, தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலையில் ஏர்லி மார்னிங் எல்லாரும் எழும்பதுக்கு முன்னே அவர் எழும்புறாரு. அவருக்கு தேவை என்ன? அவர் நல்ல பாத்திரமாய் வனையணும். அதுக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய அபிஷேகம், அந்த பனி போல இறங்குന്ന மழை, அந்த குயவൻ്റെ கையில் ഇരിക്കുന്ന മണ്ണ്, ചേറ്റ് മണ്ണ്, അത് നല്ല മെതുമെതുപ്പ് നല്ല ഈറമില്ലാതിരുന്നാൽ അവർക്ക് പാന ഉണ്ടാക്കാൻ முடியுமா? தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தாவீது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கேட்டுக்கோங்க. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவர் முதல்ல என்ன சொன்னார்? தேவனே நீர் என்னுடைய தேவன். சொந்தமாக்குறாரு. வானம் பூமி உண்டாக்கின தேவனை அவர் சொந்தமாக்கி எடுக்கிறார். அதே போல தேவன் அவருக்கு சொந்தமாச்சு. அல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் தி சீக் தி கிங்டம் ஆஃப் காட். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க. காலையில் எழும்பி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி கறி வாங்காமல் புருஷன் அனுப்பிவிட்டு காலையில் அதெல்லாம் செய்து ரெடி பண்ணி ஆராதனை முடிஞ்சு அப்புறம் பிரசங்கம் பாதி ஆகும்போது போய் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம எதுக்காக தேவன் அடிமத்திர வீடாயா எதிர்த்திலிருந்து கொண்டு வந்தது? ஆராதிக்கும்படியாக. கர்த்தரை ஆராதிக்கிறதா நமக்கு பலம். கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கிறதே நம்முடைய பலம். joy of the Lord is our strength. Hallelujah. அது மறக்காதே. பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் போது முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்காத. இங்கே சிக்கனும் மட்டனும் எல்லாம் செய்து ரெடி பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போனால் விசுவாசிகளுக்கு இடல் உண்டாக்கி அதுக்குள்ளே இடிச்சு கயறி ஹல்லேலூயா. பின்ன பிள்ளைகளை அங்கே உட்காரணும், இவரை இங்கே உட்காரணும், அவர் ஏதோ பேசி கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் பிள்ளைகளை சொல்லுவாங்க, அதை எங்கள் பாத்ரூம் போனால் அது பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை உருவாகாதபடிக்கு நம்ம பிரச்சனைக்கு பரிகாரியே தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்லுது? வறண்டதும். தாவீது என்ன சொல்லுது? வறண்டு போயது. தண்ணீர் இல்லாதிருந்தால் என்னவும் வறண்டு. தண்ணீர் இல்லாதிருந்தால் நம்ம பரம குயவனாகுന്ന தேவனிடத்தில் நம்முடைய மண்ணான சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அவரை பனி இறங்கும். அதான் ஆராதிக்கிற நேரம். விடாய்த்ததும் காஞ்சி ஒன்றுமில்லாதாயிடுச்சு. தண்ணீர் அற்றதுமான ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. நிலத்திலே என் ஆத்மா தாகமாயிருக்கு. அந்த ஆத்மா எப்படி இருக்குது? வறண்டு போய் விடாய்த்து போய் ஒரு சொட்டு தண்ணீர் அற்றதுமான அந்த நிலத்திலே என் ஆத்மா ஆண்டவரே மேல் அதில் தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அதில் 3ஆம் வசனம் சொல்லுது, ஜீவனை பார்க்கலும் நம்முடைய கிருபை நல்லது.
அப்போ நல்லது எது? உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை என்னால் என்ன? கிருபை என்று சொன்னால் த கிரேஸ் ஆஃப் காட், இங்கிலீஷில் தேவ கிருபை. நம்மால் முடியாதது. ഞാൻ കോമ സ്റ്റേജിൽ 3 മാസം പടത്തിടുന്നു. ஒரே இடத்துல படுத்து என்னால் சாப்பிட முடியுமா? ஒரு மரம் வெட்டி போட்டால் எப்படி கிடக்கும்? அதே போல் யாராவது எடுத்து மாற்றி, அதே போல் கண்ணில்லை, மூக்கில்லை, சாப்பிட முடியல, வெறும் ட்ரிப்ஸு, எலும்பும் தோலும் ஆகிப்போச்சு. அப்போது எனக்கு யார் உதவி செய்தது? மீண்டும் மறுபடியும் இதே போல் நிற்கிறதுக்கும் பேசுறதுக்கெல்லாம் உதவி செய்த யார்? சாப்பாடா, மாத்திரை, மருந்தா? அது மொத்தமாக அது ஒன்றும் இல்லாதல்ல. நான் நின்று வந்தது சாகட்டம்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு கொண்டு போட்டாச்சு. இதே இடத்துல இங்கே ஜெபிக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனைவியோட ஜெபம், அக்ஸார், அப்புறம் பிள்ளைகளோட ஜெபம், மருமக்களோட ஜெபம், என்னோட பரிசுத்தவான்களோட ஜெபம், அநேக விதவங்களோட ஜெபம், அநேக சகோதரிமாரோட ஜெபம், எல்லாருடைய ஜெபம், ஊழியக்காரோட ஜெபம் கர்த்தர் கேட்டார். மீண்டும் எனக்கு கர்த்தார் ஹல்லேலூயா ஜீவன் தந்தார். ஆண்டவராய் தேவன் அந்த ஜீவன் தந்த வார்த்தை இங்கே இருக்குது. நான் அந்த வார்த்தை அதில் அந்த வார்த்தை இங்கே இருக்குது, அந்த ஜீவன் திறந்த வார்த்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராய் தேவன் அந்த வார்த்தை நம்ம பார்த்து படிக்கும்போது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை വളരെ அருமையான வார்த்தை. அதே வந்து the Lord will help them when they are sick and will restore them to health. பதா ஹல்லேலூயா. படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டார். 38 வருஷமாக படுக்கை கிடந்த அந்த பெதஸ்தா குளத்தில் கிடந்த மனுஷன் எப்படி இருக்கும்? ഞാൻ 3 മാസം കിടന്നപ്പോഴേ എന്നെ നാട്ടം പിടിച്ചു പോയിച്ച്. പക്കത്തിലിരിക്കുന്നതിന് ആർക്കും പെരുപ്പമില്ല. ഞാൻ കാലെല്ലാം പാസൽ പിടിച്ച് അഴുകിപ്പോയിച്ച്. അക്സാൾ மனைவிதான் காலெல்லாம் கழுகி கொடுத்தது. அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இப்படி இருக்கும்போது 38 வருஷமாகி கிடந்தவன் எப்படி இருக்கும்? இயேசுநாதர் கருணையுள்ள தேவன். அவர் அந்த மகன்ற பக்கத்திலே சென்று அவருக்கு படுக்கை எடுத்து நடக்க உதவி செய்தார். பர தீர்க்கதரிசியாக தாவீது எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வேற யாரை தாங்க முடியும்? வந்து சொல்லும், ஓ அவர் சரி வராது, அவர் சத்து போயிடுவார், அப்படி சொல்லிட்டு போயிடும் மனிதர்கள். ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் தருது. அதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில் சொல்றது, ஜீவன் உண்டாவதற்கு வந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்தேன். அல்லேலூயா. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொன்னால், இந்த வியாதி நோயெல்லாம் வருந்த காரணம் பாவம், பாவம் சாபம், ஏதாவது காரணம் இல்லாமல் வந்து வராது. ഞാൻ ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த தேசத்திலே பெரிய பாவி நான் தான். நமக்கு எந்த பாவம் செய்தாலும் அது ஆண்டவருக்கு விரோதமாக தான் நம்ம செய்கிறோம். நான் இந்த வசனம் சொன்னேன், இந்த சங்கீதம் 41:4. I said, I have sinned against you, Lord. Be merciful to me and heal me. என்னை குணமாக்கும் ஆண்டவரே. ஒரு போம்பு அப்படியே டக்காங்க வெடிச்சு போச்சு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கண்ணை திறந்தாங்க. இப்படி அடைஞ்சிருந்த கண் ஒரு இடத்துலே படுத்து, ഞാൻ ഈ പ്രസംഗം பண்ணுന്ന இடத்துலே படுத்து கிடந்த மூத்திரெல்லாம் பேஞ்சு கிடந்தவன் அப்படியே படுத்து கிடக்கும். மனைவி ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவளை ஏதெങ്കിലും ஆகாரம் கொண்டு வரும்போது நான் மலத்திலும் மூத்திரத்திலும் அழுக்கிலும் உருண்டு பிறண்டு கிடக்கும். அவளுக்கு வந்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ண ஜீவன் உள்ள தேவன் என்னை உயர்த்தினார். நான் சொல்லாதிருக்க முடியுமா? சொல்லுங்க. எனக்கு இந்த யூடியூபில் போடுறதுக்கும் கூட பணம் இல்லை.
ഹല്ലേലൂയ. ഇത് വേറെ വിധത്തിൽ ഞാൻ ചെയ്യறோம். செல்ஃபோனில் காசு சார்ஜ் பண்ணுന്ന அந்த சார்ஜில் தான் இந்த யூடியூப் போகுது. அது வீடியோ ஆப்ரேட்டர் மாதிரி எனக்கு செய்கிறேன். பெரிய கிருபையா, கர்த்தரோட கிருபையா அது. ஹல்லேலூயா. யூடியூப் மூலமாக எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டார், எத்தனையோ மக்கள் இயேசுவின் பக்கம் வந்திருக்கிறார். அதனால் இந்த யூடியூப் வீடியோ ஆப்ரேட்டர்மாருக்கு நான் ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அவர் நல்லவர்கள், நல்ல ஸ்மார்ட்டான பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் உண்டு. நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. പക്ഷേ அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். எல்லாத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகள் போவதற்காக அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். எனக்கு இதில் சார்ஜ் நான் இது வரைக்கும் போடுறதில்லை, கூகுளில் போடுறதில்லை, யூடியூப்பில் பைசா கட்டவில்லை. செல்ஃபோன் சார்ஜ் போடும், அந்த சார்ஜில் அவர் எனக்கு உதவி செய்கிறார். இதில் என்ன சொல்லுன்னு சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கப்பட்டவர். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் மகிமை, தேவனுக்கு மகிமை. இப்போ ஒரு ஸ்கூலில் நான் படிக்கிறேன், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லல, இல்லை 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். டீச்சர் வரும்போது நான் அப்படியே உட்கார்ந்துட்டுருக்குமா, குட் மார்னிங் டீச்சர் காலையில் சொல்லுவோம், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், அப்புறம் சாயங்காலம் ஆகும்போது நம்ம எல்லோரும் போகும்போது சொல்லிட்டு போவோம், ஹல்லேலூயா, குட் ஈவினிங் டீச்சர்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம தேவனுக்கு கொடுக்கறது ஸ்தோத்திரம், மகிமை. அவர் மகிமையின் தேவன், வானமும் பூமியும் சமுத்திரம் எல்லாம் உண்டாக்கிய தேவன். எனக்கு ஜீவன் தந்த தேவனை நான் உயர்த்தி காட்டாதிக்க முடியுமா? நம்பണം, விசுவசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது எப்போ ഞാൻ കോമ സ്റ്റേജിൽ ആയത്, எப்போ ഞാൻ GH ആശുപത്രിയിൽ വീട്ടിലേക്ക് വന്നത്, ഇതെല്ലാം எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் மாயை. ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் உணர்வு வந்தபோது ഞാൻ ஒப்பு கொடுத்தேன். அநேக பாஸ்டர்மார் வந்து ஜெபம் பண்ணிட்டு கடந்து போவார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். உணர்வு வந்தபோது, ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்படும், சிலுவையிலே என்ற பாவத்துக்காக நீர் மரித்தவர். 1 Corinthians 15:3-4 என்னோடு பேசினார். அப்போது ഞാൻ ஆண்டவரிடத்தில் தைரியமாய், காது கேட்டில்லைன்னு பரவாயில்ல, அவரை வாசனம் கேட்டேன். இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் 12 தரிசனமானார். 500 சகோதரங்களுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கும், பரிசுத்த பவுலாடியார்கள் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும், ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் சிறியவனாகுന്ന எனக்கும். எல்லா அப்போஸ்தலரும் சிறியவன் சொல்கிறாரு, தனத்தை தாழ்த்துறார். அவர் தான் எல்லாவரிலும் பெரிய அப்போஸ்தலனாய் மாறப்பட்டது. கடைசியிலே புது ஏற்பாட்டின் திருச்சபையிலே எல்லாம் எழுதி ஆண்டவராக தேவராஜ்யத்துக்கு கடந்து போவதற்குள்ள வழிகளை தேவன் காட்டி கொடுத்த ஒரு அப்போஸ்தலன் அந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. பலவிதமான குற்றச்சாட்டிலும் பல சாம்ராஜ்யங்கள், பல ராஜ்யங்களும் அவரை எதிர்த்தங்களும் ரோமாக்காரோட தொல்லை சகிக்க முடியாமல், ஹல்லேலூயா, எங்கெல்லாம் நாடு கடத்தினார் பரிசுத்த பவுலடியார். கப்பல் யாத்திரையில் எத்தனை கப்பல் சேதங்கள், ஹல்லேலூயா. പക്ഷേ எந்த இடத்துலலாம் காற்றடித்தாலும் அது கர்த்தருடைய திசையில் தான் அந்த காற்று அந்த ஊழியக்காரனை கொண்டு போயது. ஹல்லேலூயா. எங்கெல்லாமோ போக வேண்டியது, அந்த அதிகாரிகள் எங்கே போனதும் கப்பலுக்கு அந்த ட்ரூ கோர்ஸை போட்டதோ, மேக்னிடியூடு, விண்ட் டைரக்ஷன். പക്ഷേ ஒன் திங், ட்ரூ கோர்ஸ் மாறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய டைரக்ஷன் காற்று மாற்றுது, கர்த்தருடைய காற்று மாற்றுது. எங்கேயோ போக வேண்டியவரை போக வேண்டிய இடத்து கொண்டு எத்திக்கிறவர் நம்முடைய கர்த்தர். 107:30 சொல்லுது சங்கீதம். அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவரை கொண்டு சேர்த்தார். காற்று அடித்து கப்பல் போகாத இடத்துல ஆனங்களும் கூட, கப்பல் போகலைங்களும் கூட அந்த இடத்துல அவரை கொண்டு போக சேர்க்கா. கப்பலே உடைச்சு போட்டார் ஆண்டவர்.
துண்டு துண்டு பீஸ் பலைகளாக்கி மாற்றினார். போக வேண்டிய இடத்துல போக செய்தார். மெலித்தா தீபிலே கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாம்புகள் நிறைஞ்ச கடலானது, பாம்புகள் நிறைஞ்ச கடல். அந்த தீபில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பாம்புகள் தான் தெய்வம் அவர்களுக்கு. அவர்கள் எல்லாரும் நெருப்பிலே நல்ல விறகு போட்டு, நல்ல குளிர், பயங்கரமான மழை, ரொம்ப நாட்களாகி மழை பெய்து கொண்டிருக்கிற இடத்துல இவர்கள் ஒரு 176 பேர் ஏறி வரும்போது எப்படி இருக்கும்? இவர் எப்படி ஏறி வந்தது இந்த சமுத்திரத்தில்? யாருமே வந்தது கிடையாது. பரிசுத்த பவுலடியார்கள் கொஞ்சம் விறகெடுத்து அந்த நெருப்பில் போட்ட உடனே ஒரு பெரிய பாம்பு அவரை கையில் காப்பினார், தூக்கி எறிஞ்சது. இயேசு நாமத்தில் போ. அவர்கள் நினைச்சது, அந்த காட்டுவாசிகள் நினைச்சா என்ன தெரியுமா? இத்தனை செகண்டுக்குள்ளே அவர் மரித்து போயிடும். மறிக்கவில்லை. அந்த மாதிரி விஷமுள்ள பாம்புகள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த கூட்டமாய் ஜனங்கள் பார்த்து கொண்டது, இவர் என்ன பண்ண போறாரு, இப்போ இவர் சாக போறாரு. சாகவே இல்லை. சர்ப்பங்களை கை கொண்டு எடுப்பார்கள். கர்த்தரோட ஊழியக்காரர் கொடுத்த சொந்த சர்ப்பங்களை தேளுகளை மிதிப்ப. லூக்கா 10:19, ரோமர் 16:20. சிங்கத்தின் மேலும் விரியும் பாம்பின் மேலும் நீ நடந்த வார சிங்கத்தை மறுசர்ப்பத்தை மிதித்து போடுவா இந்த வேதம் சொல்லுது. சங்கீதம் 91:13. அநேக வார்த்தைகள் உண்டு, இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் இருபுறம் கற்குள்ள பட்டயம். The mighty weapons against the power of darkness. Hallelujah. Word of God. ஆண்டவர வார்த்தை வல்லமையானது. ஹல்லேலூயா. பரிசுத்த பவுலடியார்கள் மால்டா தீபிலே, அந்த தீபில் இருந்த நெருப்பு மீண்டும் அவர் அநேக ஜனங்கள் குளிரே நெருப்பு நடுவிலே பின்னும் அவர் இருக்கும்போது எல்லாரும் வந்து இவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னார். சாகவில்லை. மார்க் 16 15, 16, 17, 18 படித்து பாரிச்சுங்க. நீ சர்ப்பங்களை கைவிடுப்பாய், அதனை மெதிப்பாய், சிங்கத்தின் மேலும் விரியம்பாம்பிலிருந்து வளர்ச்சி. அந்த தீபினுடைய ஓனர் அவர் வந்தார். பவுலடியார்களே, பரிசுத்த பவுலடியார்களே, நீங்கள் என் தகப்பனுக்கு வந்து ஜெபம் பண்ண வேண்டும். மிரக்கிள் டூ ஜோ பாஸ்ட். அல்லேலூயா. அழைப்பு வருது. தீபு முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு பெரிய டூரிஸ்ட் சென்டர் ஆனது. லிவிங் ஸ்டாண்டர்ட் அதிகமானது. கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே விசுவசிக்கவும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். விசுவசிக்கின்றவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனமும், கர்த்தர் தமக்காக தெரிஞ்சு கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர். அவரை நம்புந்தவரை அவர் கைவிட மாட்டார். இயேசுப்பா, ஞானும் நம்முடைய மகளாயிருக்க உதவி செய்யுங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசுநாதா சிலுவை பார்த்து, இயேசுப்பா எனக்கும் அந்த இரத்தத்தால் என்ன பாவங்களை கழுவு. உடனே ஆண்டவர் உங்களுக்குள்ள அவர் சொந்த மகளாகி அவர் எடுத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறேன். யோவான் சுவிசேஷம் 1:12. யோவான் சுவிசேஷம் 1:12 எடுத்துக்கோங்க. 1:12. யோவான் 1:12. யோவான் 1:12. அதான் இது வசனம் சொன்னாலே போதும். இந்த வசனம் சொன்னாலும் தேவாவியானவர் உங்களை பலப்படுத்துவார். இதில் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். யார் நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல். இயேசு கிறிஸ்து உயர்த்தந்த தேவன். அவர் தான் பிதாவு, அவர் தான் குமாரனான தேவன், அவர் தான் பரிசுத்த ஆவிய தேவன், திருத்துவ தேவன். 3 persons 1 God. நம்ம ரட்சிக்கும்படியாக பெத்லகேமில் இறங்கி வந்த அவதரித்தவர் நம்மை போல வந்தார். அதான் ஆதியாகமத்தில் எழுதிக்குதில்லை, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் சொன்னில்லை. அதில் ஸ்திரீ எடுத்து பார்த்து உன் வித்துக்கு பிசாச்சிൻ്റെ വിത്ത് തകർത്തത് തല இல்லையா? கொல்கதா மலையில் இயேசு பிசாச்சிൻ്റെ தலை தகர்த்ததல்ல. பிசாச்சிൻ്റെ ராஜ்யத்தை அழித்து அவருடைய ராஜ்யத்தை, பிதாவின் ராஜ்யத்தை எடுத்தല്ലേ?
அது அவர் தான் பிதாவான் தேவன், குமாரனான் தேவன், பரிசுத்தாவிதான். இப்போ பரிசுத்தாவினுடைய காலம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதா? இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவத்துக்காக நீ மரித்திருக்கிறீர், என்னை உம்முடைய மகளாய் மாற்றுங்க. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த நேரத்தில் நீங்கள் அவரோட பிள்ளைகளாய் மாறும். பின்ன தண்டனை இல்லை, நித்தியராஜ்யம் உங்களுக்கு சொந்தம், நித்திய சமாதானம் உங்களுக்கு சொந்தம். அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கையிலே அதிகாரம் கொடு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். ஆமென். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? காபிரியல் தூதன் வந்து கன்னியாமரியாள்கிட்ட வந்து நின்று சொல்கிறார், கன்னியாமரியாளை, கிருபை பெற்றவளை, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு நீ இம்மானுவேல் என்று பெறணும், உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் பாவத்தை மன்னிச்சு ரட்சிக்கிறவனானவளை இயேசு கிறிஸ்து வந்து பேருண்டு. இயேசு கிறிஸ்து வந்து தான் பேர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து பேர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து பேர் போடணும்னு சொன்னார். பரலோகத்திலே பேர் ரெடியாக வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாய் அவர் புருஷனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து தான் இந்த குழந்தை இங்கே உருவாகிறது பூமியிலே. இவர் கல்யாணம் ஆகலை, நிச்சயம் பண்ணி அதை கூட புருஷனாக தெரியாது இருக்கிறாரு. அவர் வேறு ராஜ்யம் வேறு தெரியும். இப்போ கன்னியாமரியாள் சொல்கிறது எப்படி ஆகும்? அப்போது காபிரியல் தூதன் சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஒன்று, பிதாவாக தேவனும் குமாரனாக தேவனும் ஒன்று. இப்போ ஒரு டியூப்லைட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு டியூப்லைட் எடுக்குது. இந்த ரெண்டு டியூப்லைட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணினால் ஒரே வெளிச்சம். தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வருவார். நீங்கள் ஏமாந்து போவாதுங்க. நமக்கு ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஜெபம் கர்த்தர் கேட்பார். பரிசுத்த பிதாவே, இந்த 2024 16ஆம் தேதி சாயங்கால வேளையில் யூடியூப் மூலமாய் இந்த வார்த்தைகளை கடந்து போகட்டும். ஆண்டவரே, கேட்கிறவருக்கெல்லாம் ரட்சிப்புண்டாகட்டும். ஆண்டவரே, யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம் முழுவதும் மகிமைப்படுவது எழுதியிருக்கிறது. நீர் மகிமைப்பட வேண்டும். ஒரு ஆத்மா போல கெட்டு போகல, பிசாச்சிൻ്റെ രാജ്യത്തിൽ ആരും പോകല്ലേപ്പാ. പിശാചിൻ്റെ പിടിയിൽ നിന്ന് ജനങ്ങളെ രക്ഷിച്ചു കൊള്ളും കർത്താവ്. பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பலவிதமான லேண்டுக்காக, மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக மனுஷன் ஆண்டவரே உண்மை விட்டு விடக்கூடாது. டாடி தேவனே, உங்களோட வழியிலே அவர் நடக்க உதவி செய்யும். உங்களோட பாதையை நித்தவும் வழி நடக்க உதவி செய்யும் கர்த்தாவே. ஜனங்கள் மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இந்த மாய உலகத்தில், சுனாமி நிறைஞ்ச உலகத்தில், யுத்தம் நிறைஞ்ச உலகத்தில், அன்பு தணிஞ்சு போன உலகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, கசப்பு, வெறுப்பு, கொலை, மர்மம் நபர கொள்ளையடி ஆண்டவரே, பாதைகள் ஆண்டவரே, வேலை இல்லாய்மை, வரிமத்திரம், பஞ்சம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எப்படியாவது இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டு நம்மளை ராஜ்யத்தில் வந்து சேரட்டும் ஐயா. எட்டர்னல் லைஃப் கர்த்தாவே, ஜோய் அண்ட் பீஸ் அதில் வந்து சேரட்டும். பூமியில் அவர்களுக்கு சமாதானம், அவர்கள் அறிஞ்சு கொள்ளட்டும். வித்தவுட் ஜீசஸ் மேன் இஸ் நத்திங் என்று அறிஞ்சு கொள்ளட்டும். இயேசு இல்லாது விட்டால் நம்ம ஒன்றும் இல்லை. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனம் அறிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க தாவே. எல்லாவரையும் ரட்சியும் ஆசீர்வதியும். கடன் பாரங்களை மக்களுக்கு நீக்கி மாற்றும். திருமணமாத்த மக்களுக்கு திருமணமாகட்டும். இந்த நாளிலே அவர்கள் குடும்பங்களில் என்னென்ன தேவையை வேணுமோ அதெல்லாம் சந்தித்து அதிசயங்களை செய்யும்.
அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு மக்களையும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் இரட்சியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் bless you. God bless you. God bless you. Amen. Hallelujah. Jesus is Lord. Believe. Hallelujah. இயேசு மாத்திரமே நமக்கு ரட்சகர். விசுவாசிங்க. Hallelujah. கர்த்தர் நல்லவர்.